மார்ச் மாதம் 21ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பு சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி ஆழி சேர்த்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. திருப்பாடல் 149 1 முதல் 5 முடிய உள்ள வசனங்கள். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு, அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, பரிசுத்தாவியானவரே, மூவொரு தெய்வமே, தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் எங்களை விலக்கி உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்ததற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கின்றீர். எதுவும் எங்களை அணுகாதபடிக்கு, தீங்கும் வாதையும் எங்கள் கூடாரத்தை நெருங்காதபடிக்கு உடைய குன்றின் மேல் நீர் எங்களை பாதுகாப்பாய் வைக்கின்றீர். செல்லும் இடமெல்லாம் உடைய தூதர்களை எங்களுக்கு காவலாய் அனுப்புகின்றீர். எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உடைய தூதர்கள் எங்களை தாங்கிக் கொள்ளும்படி அவர்களுக்கு நீர் கட்டளையிடுகின்றீர். அப்பா, இரவில் எப்படியாக இஸ்ராயல் மக்களை பாலைவன பாதையில அப்பா இரவில் நெருப்பு தூணாகவும் பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இருந்து வழிநடத்தினது போல ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகின்றீர். நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைக்கின்றீர். அப்பா, ஒரு தாயை விட, தகப்பனை விட, ஒரு எல்லா உறவுகளை காட்டிலும் மேலான உறவாக நீர் எங்களோடு கூட உடன் பயணிக்கின்றீர். காலடி சறுக்கி நாங்கள் கீழே விழும்பொழுதெல்லாம் எங்களை தாங்கி பிடிக்கிறீர். எங்களை தப்பு வைக்கிறீர். எங்களுடைய கண்கள் கலங்காதபடி அப்பா ஒவ்வொரு நாளும் எங்கள் கண்ணீரை துடைக்கின்றீர். நாங்கள் சோர்ந்து போய் கீழே விழும்பொழுதெல்லாம் வாழ்க்கையின் போராட்டங்களும் நெருக்கடிகளும் கடன் பாரங்களும் குடும்ப சுமைகளும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் எங்களை நெருக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, தாய் கன்னிமரியாளோடும் எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள், காவல் சமணசுகள், மறைசாட்சிகள், வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிவாடி மகிழ்கிறோம். ஐயா, உம்மை போல எங்களை நேசிக்க, எங்களை அன்பு செய்ய, எங்களை மார்போடு சேர்த்து அணைத்து எங்களை நாங்கள் இருப்பது போல எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேறு ஒரு கடவுள் இல்லை. நீரே எங்கள் கடவுள், நீரே எங்கள் மீட்பர், நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் ஆறுதல், நீரே எங்கள் ஆதாரம், நீரே எங்களுடைய உடனிருப்புக்கு எல்லா வேலையிலும் உடனிருந்து எங்களை வழிநடத்துகின்ற துணையாளர், எங்களை ஒரு நாளும் கைவிடாதவர். இந்த இரவு வேளையில ஒரு குடும்பமாய், ஒரு சமூகமாய் உடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகிறவரும், அப்பா தாவீதின் திறவுகளை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் நீர் ஒருவரே என்று சொல்லி உம்முடைய உன்னத உயரிய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம். விண்ணகத்தை அரியணையாக்கி மண்ணகத்தை கால்மனையாக்கி மகா பரிசுத்தம் உள்ள தெய்வமாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கே துதியையும் கனத்தையும் மகிமையும் ஆராதனையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஐயா, இன்று நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட உலக பிரமாண ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, பரலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. எங்களை பெயர் சொல்லி அழைத்து உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து அப்பா தகப்பனுக்குரிய அன்புனால நிறைவு செய்கிற உம்முடைய தெய்வீக அன்புக்காக நன்றி. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறைவும் வராது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எந்த குறைவுமின்றி எங்களை வழி நடத்துகிற உம்முடைய தயவுக்காக நன்றி. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்ட எல்லா பரலோக புலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி. உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்து வருகிற அதிசயம் மிக்க அற்புதமிக்க செயல்களுக்காக நன்றி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஓ நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அறிக்கையிட்டு நாங்கள் உம்மை துதிவாடி மகிழ்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். நீர் பேசுகிற தெய்வமாக உம்மை எங்குகின்றீர். இன்றைய நாளிலும் கூட நிலை வாழ்வழிக்கும் உடைய வார்த்தைகளை குறித்து நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். உம்முடைய வார்த்தை கேட்டு அதை கடைபிடித்து வாழ்வதன் முக்கியத்துவத்தை இதோ பல இடங்களில் எங்களுக்கு உணர்த்துகின்றீர். அப்பா, நீர் உம்முடைய போதனையின் மூலமாக இதை தொடர்ந்து
தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறீர். இந்த நற்செய்தியிலும் கூட யூதர்களிடம் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என்று சொல்லுகிறீர். நீ சொன்னதை மேம்போக்காக புரிந்து கொண்டு உம்மோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றார்கள் யூதர்கள். உம்முடைய வார்த்தைகள் நிலை வாழ்வளிக்கக்கூடியவை. அப்படியிருந்தும் நீர் சொன்னதை நம்பாமல் உம்மோடு யூதர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது அவர்களுடைய அடியாமையை காட்டுகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் கூட அப்பா உம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கேற்ப உடைய கட்டளைகளை ஒருவர் கடைபிடித்தால் உம்முடைய ஆசிகள் கிடைக்கும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள். உம்முடைய கட்டளைகளை ஆபிரகாம் கடைபிடித்து வந்தார். அதனால் அவருக்கு நீர் ஆபிரகாம் என்ற புது பெயரை அளித்து அவரை எண்ணற்ற நாடுகளுக்கு தந்தையாக்குகின்றீர். அத்தோடு நீர் ஆபிரகாமிடம் தன்னுடைய உடன்படிக்கையின்படி நடந்தால் வளமிக்க நாட்டினை வழங்குவதாக வாக்களிக்கின்றீர். நீர் ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு உண்மையாயிருந்தீர். அதனை இன்று நாங்கள் பதிலுரை பாடலாக பாட கேட்ட திருப்பாடல் 105 நாங்கள் வாசிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர். அப்படியாக நாங்களும் கூட உமக்கு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நிலை வாழ்வையும் எல்லா ஆசிகளையும் நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆண்டவரே, ஒருவரை அன்பு செய்கின்றவர் அவர் சொல்வதை கடைபிடிக்க வேண்டும் என்று எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறீர். இதோ உம்மை நாங்கள் அன்பு செய்வோம் என்றால் உம்முடைய கட்டளைகளை ஏற்று அதன்படியும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ இடர் வரினும் துயர் வரினும் எத்தனையோ விதமான போராட்டங்கள் நாங்கள் சந்திக்க நேர்ப்பினும் உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கடைபிடிக்க உம்முடைய கட்டளைகளை மேம்போக்காக அல்லாமல் ஆழமாக கற்று தேர்ந்து அதன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஒரு பரலோக வல்லமையை, பரிசுத்த வல்லமையை, ஆபிரகாம் மீதிருந்த அந்த அபிஷேகத்தை இன்றி நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, உடைய வார்த்தை தான் எங்களுக்கு வாழ்வு என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணர்த்தியருளும். உடைய வார்த்தையினால் நாங்கள் தூயோராக்கப்பட்டிருக்கிறோம். உடைய வார்த்தையினால் நாங்கள் புதுப்படைப்பாக்கப்பட்டிருக்கிறோம். உடைய வார்த்தையினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தப்படுகிறோம். உடைய வார்த்தையினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் திடப்படுத்தப்படுகிறோம். உடைய வார்த்தை இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, உள்ளத்தை ஊடுருவி பாய்ந்து அப்பா சம்மட்டி போல எங்களுடைய இருதயத்தை அப்பா குத்தி திறந்து 100 மடங்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக, உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு வாழக்கூடிய பிள்ளைகளாக எங்களை வாழ நீர் ஒவ்வொரு நாளும் அழைப்பு விடுகிறீர். ஐயா, இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி. உடைய தெய்வீக பிரசன்னம், உடைய தெய்வீக அன்பு, உம்முடைய தெய்வீக மன்னிப்பு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுவதற்காக நன்றி. இந்த தவ காலத்தின் நாட்களில் நீர் எங்களோடு கூட உடன் பயணிப்பதற்காக நன்றி. எங்களோடு கூட இடைப்படுவதற்காக நன்றி. உடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைப்பதற்காக நன்றி. தாய் கன்னிமரியாளுடைய உடனிருப்பு எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. எப்படியா இதோ ஆண்டவருடைய அடிமை உடைய திருவுளத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் தன்னை ஒப்புக் கொடுத்தது போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உடைய திருவுளத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்க, உம்முடைய திருவுளத்தின்படி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்க நீர் கொடுக்கிற வல்லமைக்காக நன்றி. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் உடைய திருவுளத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையின் வல்லமைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் ஆமென்றும் ஆமென் எனவும் நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தில் இணைந்து அப்பா குடும்ப சமாதானத்திற்காக, குடும்ப போராட்டங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, அப்பா இந்த உலகத்திற்குரிய எல்லா விதமான ஊனியல்வின் செயல்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். குடும்ப போராட்டங்களிலிருந்து, கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இயேசுவை கண்முன் கொண்டு விசுவாச வாழ்க்கையில் இன்னும் உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து ஜெபிக்கிற ஒரு மகன் மீதும் மகள் மீதும் உடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் ஊற்றப்படுவதாக, உம்முடைய தெய்வீக அன்பு ஊற்றப்படுவதாக, உடைய கல்வாரி அன்பினால் நீர் ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிரப்புவீராக. உலகத்திற்குரிய கவலைகளும் உலகத்திற்குரிய மாயைகளும் எங்களை உடைய அன்பிலிருந்து பிரிக்காதபடிக்கு உடைய விலையேற பெற்ற மகா பரிசுத்தம் என்ற தூய திரு ரத்தம் அப்பா உடைய வார்த்தையின் வல்லமை, உடைய பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி கோட்டை எங்களை பாதுகாப்பதாக. இந்த உலகத்திற்குரிய எல்லா தீமைக்கும் எங்களை விடுவித்து, எங்களை பாதுகாத்து, எங்களை தப்புவித்து நிலை வாழ்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு விசேஷித்த வல்லமை எங்கள் யாவருக்கும் தருவீராக. இந்த உலகத்தில் எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு, ஆனாலும் பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், மரணத்தை ஜெயித்தேன், சாவை வென்றேன், பாவத்தை வென்றேன் என்று சொல்லி உம்முடைய நாமத்தினால அப்பா நாங்கள் பாவத்தையும் சாபத்தையும் வெல்ல உம்முடைய நாமத்தினால ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுடைய மகளுடைய தனிப்பட்ட ஜெப விண்ணப்பங்கள், குடும்ப காரியங்கள், தன்னிடம் ஜெப உதவி கேட்டிருக்கிற ஒரு மகன் மகளுடைய விண்ணப்பங்கள் யாவற்றையும் இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, மரண படுக்கையில்
நிலையில் இருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில மருத்துவ வசதி பார்ப்பதற்கு தேவையான பொருளுதவி இல்லாமல் இருக்கிற சகோதர சகோதரிகள், ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள், சமுதாயத்தினரால் புறம் தள்ளப்பட்டிருக்கிற பிள்ளைகள், என்னை அன்பு செய்ய யாரும் இல்லை, என்னை ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று சொல்லி வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் தூக்கி நிறுத்தப்பட வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உடைய தெய்வீக பிரசன்னமும் உடைய தெய்வீக அன்பும் ஒவ்வொரு உள்ளத்தையும் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் பெயராக குடும்பமாக தனி நபராக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள், வாழ்க்கையின் போராட்டங்களை சுமக்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் கீழே விழுந்து பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை யாவரையும் இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த இரவு வேளையில எல்லா கவலைகள், எல்லா பாரங்கள், எல்லா சோர்வுகளையும் அப்பா நாங்கள் எடுத்து போட்டு விட்டு உம்முடைய மடியில் தகப்பனுக்குரிய உம்முடைய அன்பில் மகிழ்ந்து களி கூர்ந்து நிம்மதியான உறக்கத்தை இந்த இரவு நேரம் முழுவதும் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை, துதிகன மகிமை ஆராதனைகளை இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வல்லவரும் ஆகிய உடைய பரிசுத்த நாமத்திற்கு மட்டுமே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.